வெல்கம் பேக் டு சாய் சிவம் ஸ்டிச்சிங். 13 to 15 ஏஜ் வரைக்கும் போடுற மாதிரி ஃப்ராகோட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது அம்பர்லா மாடலில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிறோட அளவுகள் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி இதை கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸை வந்து நான் 4 மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பகுதியிலேருந்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்க. 15 இன்ச் ஹைட்டில் இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக் வந்து 4 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, டோட்டலாக 7 இன்ச்சு. ஆம்கோல் இறக்கம் வந்து 7 இன்ச்சு. போட் நெக் மாடல் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நெக்கோட இறக்கம் 4 இன்ச்சு. 13 to 15 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அளவுகள் வந்து கரெக்டாக வரும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதாவது குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு சுற்றளவு வந்து 9.5 இன்ச் வச்சுருக்கேன். இதே அளவு வச்சு மெயின் மெட்டீரியலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரண்ட் சைடு பீஸை வச்சே பேக் சைடுக்கு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கணும். அதாவது சென்டரில் இந்த ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது 2 லைனிங் கட் பண்ணியாச்சு, 2 மெயின் மெட்டீரியலும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்க்கலாம். டோட்டலாக 17 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் 3 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணி கோடு போட்டுட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் வளைவாக வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ டோட்டலாக நான் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். டோட்டலாகவே 6.5 இன்ச் வச்சுருக்கேன். அதே போல் மேல் கை சுற்றளவில் வந்து 9.5 இன்ச்சு. இந்த அளவு கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தே நான் சொல்லியிருக்கேன். இதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பீஸை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பேக் சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக் சைடில் இப்போ நான் எப்படி ஆர்டராக எடுத்து போகிறேனோ அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் மாறாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம லைனிங் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் தான் நெக்லேருந்து அந்த ஜிப்பு வைக்கிற இடம் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது சிந்தட்டிக் மெட்டீரியல்ங்கிறதுனால சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்து கரெக்டாக பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிறது சிந்தட்டிக்காக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற மாடல்லே ஸ்டிச் பண்ணுங்கள். காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். சிந்தட்டிக் மெட்டீரியலில் நீங்கள் ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைனிங் ஜாயின் பண்ணி உள்பக்கம் திருப்போம் இல்லையா, அதே போல் தான் ஃபுல்லாக திருப்பிட்டு எட்ஜில் வந்து ஸ்டிச் போடக்கூடாது. எட்ஜை விட கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி தான் இந்த ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைடுமே சேம் மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் ஜிப்போட மேல் பகுதியை லைட்டாக மடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஜிப்பு வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஆப்போசிட் சைடு இருக்க பீஸை மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு நான் இப்போ இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கிறேன். மெட்டீரியலோட உள்பக்கமாக ஜிப்பு இருக்க மாதிரி ஸ்டிச் ஆகிடும். அதனால இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே ஓப்பனாக இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து ஒன்றாவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப்பு போட்டதுக்கப்புறம் உள்பக்கம் தான் ஜிப்பு இருக்கும், வெளியில் வந்து அந்த ஜிப்பு தெரியாது. இது தெளிவாக புரியலை அப்படின்னா ஷார்ட்ஸில் ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தனியாகவே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக லைனிங் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், பேக் சைடு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் சைடில் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு வளைவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளைவாக கட் பண்ணிவிட்டு கீழ் பாட்டம் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ரண்ட் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக லைனிங் எப்படி வச்சு ஜாயின் பண்ணி உள்பக்கமாக திருப்புவோமோ அதே போல் தான் இது போட் நெக் மாடலில் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கோட்டு தனியாகவே நான் ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சாதான் என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்போ தான் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். பேக் சைடு நம்ம வளைவாக வரைஞ்சி கட் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் சைட்லேயும் 1 இன்ச் அளவுக்கு சைடில் மார்க் பண்ணி வளைவாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே ஈவனாக வளைவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈவனாக இருக்குது. இப்போது லைனிங் மெட்டீரியலோட மெயின் மெட்டீரியலை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து டாட்டுக்காக தான். ஒரு சிலர் வந்து தனியாக கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதில்ல. ஏன்னா உள்ளே வந்து அந்த துணி பிசுறு துணி இருக்கிறதுனால அந்த ஸ்டிச்சிங் வந்து இலகுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிச் விட்டுரும். அதுக்காக நான் மோஸ்ட்லி கட் பண்ணாமே தான் இந்த டாட் பிடிப்பேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த டாட்டை வந்து வரைஞ்சிட்டு ஆப்போசிட் சைடு இது மாதிரி தட்டுனீங்கன்னா அந்த பிரிண்ட் விழும். அதே அளவில் 2 சைடுமே நீங்கள் டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல 2 துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் 2 துணியிலையுமே டாட் வந்து ஈவனாக ஸ்டிச் விழும். ஒரு சிலர் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போடுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே டாட் வந்து ஈவனாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. துணியில் கட் பண்ணால் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக தெளிவாக தெரியாது, அளவுகள் தெரியாது. அதுக்காக நான் பேப்பரில் உங்களுக்கு துணியை எப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது துணி வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? துணியை 2ஆக ஃபோல்டு பண்ண சொன்னேன். இந்த மடிப்பு பாகம் இருக்குது. இந்த மடிப்பு பாகத்தில் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நீங்கள் துணியை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணோம். இந்த துணி 2ஆக மடித்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம இதில் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த கோனோட இதில் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு பார்த்தோம். துணியில் வந்து பெருசாக கட் பண்ணுறது சரியாக புரியாதுங்கிறதுக்காக தான் இந்த பேப்பரில் கட் பண்ணுறேன். இப்போ இடுப்பு சுற்றளவு அளந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இடத்துலேருந்து நம்ம இறக்கம் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆனால் 40 இன்ச் வச்சுருக்கோம். 38 இன்ச்சு ரெடி அளவு, 2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இது எப்படி அளவு வைக்கணுங்கிறதுக்காக நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் துணியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உயரத்தை இந்த வரைஞ்ச இடத்துலேருந்து வச்சு எவ்வளோ உயரம் வேணுங்கிறத நீங்கள் குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இப்போ கோனோட மேலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கணும். நீங்கள் உயரம் வரைஞ்சது எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டேப்பை எங்கேயுமே அசைக்காமல் இப்படியே ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே என்ன அளவு மார்க் பண்ணிங்களோ அதே அளவே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வளைவாக மார்க் பண்ணிட்டு வரணும். இந்த மேலே இருக்க டேப்லேருந்து கையை எடுக்கவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி வளைவாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு வரணும். துணியில் இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி போட்டிருக்கதை நேராக டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் துணியை 4 ஃபோல்டு பண்ணி கோன் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க, பேப்பரில் மடித்த மாதிரி. இது ஹிப்பு, இது கீழே. பேப்பரில் நான் எப்படி மடித்தேனோ அதே போல் தான் இப்போ மெட்டீரியலில் நான் 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆக மடித்து கோன் ஷேப்பில் போட்டிருக்கேன். இதில் இடுப்பு சுற்றளவு வந்து டாப் போர்ஷன் ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அதை வச்சே நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஏன்னா டாப் போர்ஷனில் தான் நம்ம இந்த கீழ் பாட்டத்தை வச்சு ஜாயின் பண்ணுறோம். அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவனாக இருக்கும், ரெண்டுமே அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு அந்த டாப் போர்ஷன்லேருந்து எந்த அளவுக்கு வருதோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு டேப்பு வச்சு நான் இப்போ எத்தனை இன்ச் வருதுங்கிறத பார்க்குறேன். அது வந்து 15 இன்ச் வருது. அந்த 15 இன்ச்சை கர்வாக இப்போ நான் எப்படி நான் டேப்லேருந்து கையை எடுக்காமல் மேலேருந்து கீழே வச்சு வரைகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வளைவாக வரைஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ண புள்ளி எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால கோன் ஷேப்பில் கொஞ்சம் வளைவாக தான் இருக்கும். அந்த வளைவு வந்து நம்ம ஏற்கனவே டாப்பில் வந்து வளைவாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதோட இது வந்து ஃபிட் ஆகும்போது இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து அழகாக இருக்கும். ஹைட் வந்து 40 இன்ச்சில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் மெட்டீரியல் எப்படி கட் பண்ணினோ அதே அளவில் லைனிங் மெட்டீரியலையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈவனாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வித்தியாசம் தான், 36 இன்ச் தான் நான் லைனிங் மெட்டீரியலில் ஹைட் வச்சுருக்கேன். ஆனால் மெயின் மெட்டீரியலில் 40 இன்ச்சுக்கு ஹைட் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே இந்த மெட்டீரியலை டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டால் தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லீவை நான் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அதே போல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டு சைடுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது பேக் சைடில் நம்ம ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கழுத்துக்கு கிடையாது, இடுப்பில் வந்து நம்ம ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக கிராஸ் பீஸ் 2 லைனிங் மெட்டீரியலில் 2 கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம நாட் திருப்புவோமோ அதே போல் தான் இப்போ நான் எப்படி உள்பக்கமாக வச்சு திருப்புறேனோ அதே மாதிரி நீங்கள் 2 பீஸையுமே திருப்பி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த் வச்சுக்கலாம். நான் நார்மலாக தான் லென்த் வச்சுருக்கேன். இந்த லென்த் வைக்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான். ஜிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 4 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் வெளிப்பக்கமாக வைங்க. இப்போ நான் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஒரே ஈவனில் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் இந்த ரோப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோப்பை கொஞ்சம் லென்த்தாக விட்டு இதே மாதிரி நிறையா நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ ஒரு 4 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸில் இருக்க கலரில் உங்களுக்கு பீஸ் கிடச்சிதுன்னா அந்த பீஸை கூட நீங்கள் இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ரோப்புமே நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கீழ் பாட்டத்துக்கு வந்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஈவனாக ஒரே அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன்னு, அதை வந்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
லைனிங் மெட்டீரியலில் 4 இன்ச் அளவுக்கு ஹைட் மட்டும் கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். மெயின் மெட்டீரியலில் ஹைட் வந்து 40 இன்ச் வச்சுருக்கேன். லைனிங் மெட்டீரியலில் ஹைட் வந்து 36 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா லைனிங் ஃபுல்லாகவே லென்த்து கொடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலே போதும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லைனிங்கை மடித்து தைச்சிருங்க, அதாவது அடிப்பகுதியை நீங்கள் மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மெயின் மெட்டீரியலும் லைனிங் மெட்டீரியலையும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஜாயின் பண்ண மெட்டீரியலை வந்து பேக் சைடு ஒரு பீஸும் ஃப்ரண்ட் சைடு ஒரு பீஸும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தனித்தனி பீஸாக தான் உங்களுக்கு கட் பண்ணணும் கிடைக்கும். இதை பேக் சைடு ஒரு பீஸு ஃப்ரண்ட் சைடு ஒரு பீஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டாப் போர்ஷனை வச்சு தான் சுற்றளவு வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம், அதனால் அதே அளவு தான் இருக்கும். நான் உள்பக்கம் நிறையா துணி வச்சே ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ராவே துணி வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண அந்த துணி இருக்கும் இல்லையா உள்பக்கம், அது மேலே ஸ்டிச் வர்ற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் சைடில் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அதே போலவே ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 2 சைடுமே துணி ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. போடுற படிமான தையல் வந்து டாப் போர்ஷனில் வர மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து கீழ் பாட்டம் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸ்லீவோட சுற்றளவு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆம்கோலில் வந்து 6.5 இன்ச்சு சொல்ல அளவு கரெக்டான அளவு. நான் எக்ஸ்ட்ரா விட்டு 9.5 இன்ச்சுக்கு விட்டுருந்தேன். அதை உள்பக்கமாக வச்சு எந்த அளவு தேவைப்படுதோ அதை நான் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த துணியில் வந்து மார்க் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைனிங்கில் அடிப்பகுதியை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்கோட சேர்த்து மெயின் மெட்டீரியல் 4 பீஸையும் ஒன்றா வச்சு தான் நான் ஃபுல்லாக சைடில் ஸ்டிச் போட்டிருக்கேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். 2 சைடுமே அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் தான் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறவங்க யாராவது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனல் பேஜில் போய் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். அதாவது ப்ளவுஸுக்கு, ஃப்ராக் ஸ்டிச்சிங், யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங்னு தனித்தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பிளேலிஸ்ட்டு தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின் மெட்டீரியல் நம்ம பாட்டம் வந்து மடித்து தைக்காமல் இருந்தோம் இல்லையா, அதை வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்கள் மடித்து தைக்கணும். ஏற்கனவே நான் ஸ்லீவுக்கு சொன்ன மாதிரி தான். இதில் அம்பர்லா கட் வர்றதுனால ஸ்டார்டிங்லேயே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போடாதீங்க. சிங்கிள் ஃபோல்டில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சர்க்கிளாக ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுனால சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். கீழே ஒரு மாதிரி அலையாக வரும் இல்லையா, அதுவும் அழகாக வரும். அதனால் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் பண்ணுற மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஓவர்லாக் பண்ணுற மிஷின் இல்லை, அதனால் சும்மா தான் மடித்து தச்சிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ணாலும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.